வணக்கம் ராஜேஸ்வரி. சென்னையில் அதிகாலையிலேயே இது போன்ற கோரமான தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. சென்னை மதுரவாயில் அருகே கார்களை பழுது பார்க்கும் மற்றும் கார்களுக்கு மெருகூட்டும் பணிகளை மேற்கொண்டு வரும் கடையானது செயல்பட்டு வந்துள்ளது. இங்கு அதிகாலையிலேயே திடீரென தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தால் அந்த கடை முழுவதுமே தீ பற்றி எரிந்தது. இதனால் அப்பகுதியே புகை மண்டலமாக காட்சி அளிக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்த மதுரவாயில் மற்றும் விருகம்பாக்கம் தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவத்திற்கு விரைந்து வந்து சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைக்க தீயை கட்டுக்குள் கொண்டு வர தீவிரமாக போராடி வந்த நிலையில் தீயானது கடை முழுவதும் பரவியது. அதனுடன் சேர்த்து அருகே உள்ள பல்வேறு கடைகளுக்கும் இந்த தீயானது பரவியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த தீயணைப்பு வீரர்கள் சென்னையில் அமைந்துள்ள மற்ற தீயணைப்பு நிலையங்களுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் பல்வேறு தீயணைப்பு நிலையங்களை சேர்ந்த தீயணைப்பு வாகனங்கள் தற்போது சம்பவ இடத்திற்கு விரைந்து வருகின்றன. மேலும் இந்த தீ விபத்து நடைபெற்ற இடத்தின் அருகே குடியிருப்புகள் அமைந்துள்ள நிலையில் அங்கு பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். மேலும் மதுரவாயில் போலீசார் இந்த தீ விபத்து நடைபெற்ற இடத்தை சுற்றிலும் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தில் மற்ற வெளிநபர்களை யாரும் உள்ளே அனுமதிக்க முடியாத அளவுக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாலையிலேயே இது போன்ற கோர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த கார் கடைக்கு சேர்ந்த கடையில் பழுது பார்ப்பதற்காகவும் மெருகூட்டுவதற்காகவும் கொண்டு வரப்பட்டிருந்த பல சொகுசு கார்களும் இந்த தீயில் கருகி இருப்பது புதிய தகவலாக வெளியாகி உள்ளது. ராஜேஸ்வரி, எவ்வளோ நேரமா இருக்கு? ரொம்ப நேரமா இருக்கு. 4 மணி நேரம் அறியாது.